வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்தலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் இன்றைக்கு அவர் இல்லாதபடியினாலே நாம் வேத ஆட்சியை நான் கொடுக்கிறேன். நான் ஒரு செய்தியை கேட்டேன், ஒரு சாட்சி. அது இப்போ நம்ம ஆல்ஃபா ஆத்ம ஆதாய பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஏறக்குறைய ஒரு மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த ஆத்ம ஆதாய பயிற்சி குறித்ததான திட்டம் நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது கடந்த வாரத்தில் அந்த பயிற்சியை நாம் தொடங்குவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு சாட்சியை கேட்டேன், ஒரு ஊழியருடைய சாட்சியை நான் கேட்டேன். அது ரொம்பவுமே இந்த நம்மளுடைய ஆத்ம ஆதாயத்துக்கு நம்மை தயார்படுத்துகிற இந்த காலத்தில் அது கொஞ்சம் என்னை சிந்திக்க வைத்தது. அது என்னவென்று சொன்னால், அவர் சொன்ன சாட்சி என்னவென்று சொன்னால், சிங்கப்பூரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தினுடைய போதகர், ஏறக்குறைய 35,000, அவர் சொல்லின காலத்தில் 35,000, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்களோ தெரியாது. மிகப்பெரிய ஒரு சபையினுடைய போதகருடைய அனுபவத்தை அவர் சாட்சியாக தெரிவித்தார். அது என்னவென்று சொன்னால், அந்த சிங்கப்பூரில் 35,000 பேர் கொண்ட சபை விசுவாசிகளை கொண்ட ஒரு ஊழியர் ஒரு நாள் ஊழியத்தை காலையிலிருந்து இரவு வரை ஊழியத்தை செய்துவிட்டு இரவு 11 மணிக்கு அவர் வீடு திரும்பினார். அவர் ரொம்ப டயர்டாக களைத்து போனவராக படுக்கைக்கு செல்ல அவர் ஆயத்தமானார். அவர் களைப்போடு கூட படுக்கையில் போய் படுத்த பொழுது ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, ஒரு ஆத்மா தற்கொலை செய்வதற்கு ஒருவர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்து அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், அவரை நீர் எப்படியாவது மீட்க வேண்டும், உடனடியாக நீ கிளம்பு என்று சொல்லி ஆண்டவராலே உணர்த்தப்பட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப களைத்து போய்விட்டேன், சலித்து போய்விட்டேன், என்னை விட்டுவிடும், வேறு யாராவது அனுப்பும் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கே பதில் சொல்லிவிட்டு திரும்ப படுக்கைக்கு அவர் சென்றிருக்கிறார். அப்பொழுது திரும்ப ஆண்டவர், இல்லை, நீ அந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்த வேண்டும், உடனடியாக நீ கிளம்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வேத வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ற வசனத்தை ஆவியானவர் அவருக்கு ஞாபகப்படுத்தி பேசியிருக்கிறார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் அந்த சோரின் மத்தியிலே எழுந்து உடனடியாக தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் சென்றிருக்கிறார். அப்போது மணி 12 மணிக்கு மேலாகிவிட்டது. கடைசி ட்ரெயின் வரும், அதில் விழுந்து சாகலாம் என்று ஒரு வாலிபன் அந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜில் நின்று கொண்டு விழுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டு நின்று கொண்டிருந்திருக்கிறான். அப்பொழுது நேராக ஆண்டவருடைய வார்த்தை பெற்றதுனாலே வேறு யாருமே அந்த பிளாட்ஃபார்மில் இல்லை, அவன் மட்டும்தான் தனியே நின்று கொண்டிருந்திருக்கிறான். உடனே போய் அவனை பின்பதாக சட்டை பிடித்து இழுத்து பின்பதாக அவனை மீட்டு இருக்கிறார். அப்பொழுது அவனை, ஏப்பா நீ போய் விழப்போகிற, வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கிற ஒரு சீட்டில் உட்கார்ந்த, என்ன சொல்லுவாங்க, சீட் போட்டிருப்பாங்கள்ல, அதில் போய் அமர வைத்து, ஏன் இப்படி நீ சாக போகிறாய், உன்னுடைய சாவை
தேவன் விரும்பவில்லை, உன்னை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார், நீ ஏன் சாக வேண்டும், உனக்கு என்ன நடந்தது என்று அவரிடம் விசாரித்திருக்கிறார். அப்பொழுது அவன் கண்ணீர் விட்டு சொல்லியிருக்கிறான், இது மாதிரி நான் ஒரு பிஇ கிராஜுவேட், நான் வேலை தேடி இந்த தேசத்துக்கு சிங்கப்பூருக்கு வந்தேன், நல்ல வேலை கிடைத்தது, நல்ல வருமானம் கிடைத்தது, நல்ல பொருளை சம்பாதித்தேன், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. இந்நிலையில் ஒரு அழகான பெண் என்னை நேசித்தாள், நானும் அவளை நேசித்தேன். அவள் தற்பொழுது என்னை விட்டுவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறான். அதனால் நான் மனம் உடைந்து போய்விட்டேன். நான் அதிகமாக நேசித்த ஒரு பெண் என்னை விட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டதினால் மனம் விட்டு நான் வாழ பிடிக்காதபடிக்கு நான் மரணத்துக்கு நேராக கடந்து வந்தேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அப்பொழுது அவர் இல்லை, உன்னை அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டு, அதே போல் உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல மணப்பெண்ணை, கண்ணியமான ஒரு மணப்பெண்ணை தேவன் உனக்கு தருவார் ஏற்ற துணையாக. நீ இதற்காக உன்னை நீ மாய்த்து கொள்ள வேண்டாம், உன் ஆத்மாவை நீ அழித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து விட்டு, கர்த்தர் உனக்காக உன்னை அதிகமாய் நேசித்து, எந்த அளவுக்கு நேசித்தார்னா தன்னையே ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை உனக்கு காண்பித்திருக்கிறார். அதனால் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள், அவருடைய அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவரை ஆட்டி தேற்றிருக்கிறார். அவரும் உடனடியாக ஆண்டவரோடு ஒப்புரவாகி சந்தோஷத்துடனே அவர் திரும்பி சென்றதாகவும், பின்பதாக அதே வாரத்திலே அவர் ஆலயத்துக்கு வந்து சாட்சி பகிர்ந்ததாகவும், அந்த பையன் மிகுந்த சந்தோஷத்தோடு சாட்சி பகிர்ந்ததையும் அனுபவமாக்கி சொன்னார். நான் இப்படியாக யோசித்தேன், ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும், எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் தயாராகணும். ஆண்டவருடைய வார்த்தை குரலை நாங்கள் கேட்டு ஒரு ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் தகுதியாக வேண்டும். எங்களுக்கு எவ்வளோ இன்புட்டு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நாங்கள் கேட்கிறோம். ஆத்தும ஆதாயத்தை குறித்து கேட்கிறோம், ஆத்தும ஈடேற்றத்தை குறித்து கேட்கிறோம், எங்களுடைய பரிசுத்த வாழ்வை குறித்து நாங்கள் கேட்கிறோம். எவ்வளோ கேட்டும் கூட நாங்கள் இன்னும் உங்களுடைய குரலை நாங்கள் கேட்குற அளவுக்கு இன்னும் சரியாக ஆயத்தமாகவில்லையே, எங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடம் கேட்டேன். இந்த செய்தி என்னை உள்ளத்தை கொஞ்சம் உடைத்தது. அதில் அநேக காரியங்களை சிந்தித்தேன். எவ்வளோ பேர் உலகத்தில் நம்ம கூட ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக எவ்வளோ பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். நேரடியாக மறைமுறையாக நாம் வாழ்வின் ஊடாக அவளோடு கூட சம்பாஷிக்கும் பொழுது அவ்வப்போது ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் யாரும் உடனடியாக எஸ் என்று சொல்கிறார்கள், இல்லை நம்ம உதவியை பெறுகிற பொழுது ரொம்ப நன்றி என்று சொல்கிறார்கள், நானும் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் வருவதற்கு முழுவதுமாக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார்கள். ஆனால் இந்த பையன் ஆண்டவர் நடத்தினபடினாலே சரியாக ஒரு ஆத்மாவுக்கு நேராக அந்த ஊழியரை அனுப்பி அவரை அந்த ஆத்மாவை மீட்டெடுக்கக்கூடிய அனுபவத்தை அவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கும் வர வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய, சிறியரில் ஒருவராயும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மந்தையில் இருக்கிற 100 ஆடுகளில் 99 என்னுடன் இருக்கிற 99 ஆட்டை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அலைகிற தேவனாக இருக்கிறோம் நம்முடைய தேவன். அப்போ யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் கூட எசேக்கியேலில் நம்ம வாசிக்கிறோம், யாருடைய அழிவை விரும்பலை, யாருடைய மரணத்தை அவர் விரும்பலைன்னா ஒரு நீதிமானுடைய மரணத்தை அவர் நீதிமான் மரித்து போகிறது குறித்து அவருக்கு துக்கமாக இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ அவர் பாவிகளை தேடி வந்த தேவன், அவர் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேடி வந்த தேவன். இப்போ நமக்கு கூட
பொதுவாக இது வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, 2 4 5 பேர் வந்திருக்கீங்க. இப்பையும் நான் உணர்த்தப்பட்டு சொல்கிறேன், எந்த ஒரு பிரசங்கியாரும் எந்த ஒரு ஊழியரும் தேவனுடைய சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை விளக்கி கொடுப்பதற்காக சொல்லுகிற உதாரணம் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக காயப்படுத்துவதற்காக அல்ல. பொதுவாக குறிப்பாக சபையார் வந்து இப்படி எடுத்துருவாங்க, இது எனக்காக தான் ஊழியர் பேசுகிறார், இந்த அவருக்காக தான் பேசுகிறார், இவருக்காக தான் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி யாரும் அப்படி திட்டம் பண்ணி பேசுவது கிடையாது. உதாரணத்துக்காக தான் அவங்க சில உதாரணங்களை எடுத்து சொல்வார்கள். அதே போல் நமக்கு எவ்வளவோ காரியங்களை தேவன் அவ்வப்போது பல வகையில் விளக்கி காமிக்கிறார். எத்தனையோ இன்சிடெண்ட்டை காமிக்கிறாரு, எத்தனையோ விஷயங்களை காண்பிக்கிறார். அதில் நான் சமீபத்தில் நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம பாஸ்டர் சிஸ்டர் அவங்க இறந்த அந்த ஃபியூனரல் வீடியோ எடுத்திருந்தோம். திடீர்னு அதை பார்க்கும்படியாக இருந்தது. எப்படியோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன், அது பார்த்தேன். இங்கே பார்க்க நேரமில் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய பென்ட்ரைவில் அதை நான் காப்பி பண்ணிவிட்டு, எதுக்காக அந்த பென்ட்ரைவ் எடுத்து அந்த சர்ச் பண்ணேன்னா, இந்த வீடியோவை காப்பி பண்ணுறதுக்காக வந்தேன். ஆல்ஃபா ட்ரைனிங்களுடைய 12 வீடியோவை காப்பி பண்ணிட்டு போகிறதுக்காக நான் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணேன். அப்போ அதை போடும்பொழுது இது வந்தது. அதை எடுத்து காப்பி பண்ணிட்டு வீட்டில் போய் ஏறக்குறைய 2 மணி ஆயிடுச்சு. பிரீத்தி வந்துருந்தது. அது ஏப்பா இதை இப்போ போடுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அது ஆனால் அதை க்ளோஸ் பண்ண எனக்கு மனசில் ஃபுல்லாக வீடியோ, ஃபோட்டோ, ஸ்னாப்ஸு இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். மரித்தும் பேசுகிறாள், அந்த வசனத்தான் அவங்களுக்கு போட்டிருந்தோம். அவங்க மரித்தும் பேசுகிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் மரித்தும் பேசி கொண்டு இருக்கிறது. நமக்கு அவ்வப்போது நிறைய விஷயங்களை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். குறிப்பாக பாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும், நீங்கள் ஒவ்வொருவரும் 30, 50, 100, 1000ங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டியவங்க, உங்களால் அதெல்லாம் முடியும், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அடிக்கடி அவருடைய பாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கிறோம் ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கு. குறிப்பாக நான் வந்து அநேக முறை சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் பாஸ்டர்கிட்ட கூட கான்வர்சேஷன் பண்ணுவோம், ஏன் நம்ம சபை, நம்மளுடைய சபையினுடைய நிலைமை எப்படி இருக்குது, மற்றவங்களுடைய சபையில் எப்படி இருக்குது, திருச்சியில் எப்படி இருக்குது, பட்டணத்தில் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் சில சமயத்தில் பேச்சுவாக்கில் இப்படி பேசும்பொழுது நான் சொல்வேன், என்னுடைய அனுபவத்தில்னு சொல்வேன், நாம் வந்து ஒரு சிட்டியில், பெரிய சிட்டியில் இருக்கிற சபை கிடையாது. அந்த சிட்டியில் இருக்கிற சபையில் எங்கெங்கே இருந்தோ வருவாங்க. ஏன்னா ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி வருவாங்க, எங்கே இருந்து வராங்கன்னே தெரியாது. ஏரியா பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆனால் வருவாங்க, ஆராதனை கலந்துக்குவாங்க, அப்புறம் கடந்து போயிடுவாங்க. அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் விசுவாசிக்கும் ரொம்ப ஐக்கியம் இருக்குமா, உறவு இருக்குமா, சம்மந்தம் இருக்குமா, அவங்க 2 மணி நேரம் பேசியிருப்பாங்களா, 10 நிமிஷம் பேசியிருப்பாங்களா, இவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி இவங்கள தெரியுமா, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம போய் எந்த சபையிலையும் ரொம்ப நாள் இருந்ததில்லை. அவ்வப்போது எப்போயாவது போகிறோம், பார்க்குறோம், அதை வச்சு என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். ஆனால் இங்கே நம்ம அப்படி இல்லை பாஸ்டர், நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சர்ச் மாதிரி. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாருமே தெரியும், இங்கே இருக்கிறவங்கள நமக்கு தெரியும், நம்மளை குறித்து அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லோரும் எங்கேருந்தோ, இங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வருவாங்க. எங்கே இருந்தோ திடீர்னு ஒரு கூட்டம் கூடி கலந்து போகிறவங்க இல்லை, பெரிய பட்டணம் கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி 44 கிராமம் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்மளுடைய இது இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். ஸோ ஆனாலும் 44 கிராமம், இப்போ இந்த போன வாரத்தில் சொல்லும்பொழுது நம்மை சுற்றி 44 கிராமங்கள் இருக்கிறது அப்படின்னா, 44 கிராமமா எங்கே இருக்குது அப்படின்னா, சுற்றி யோசித்து பார்த்தா ஒரு 15-20 கிராமம் இருக்குது. பாஸ்டர் அவருடைய எல்லை விரிவாக்கம் எவ்வளோன்றது தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 44 கிராமங்கள் நம்மை சுற்றி இருக்குது.
ஸோ 44 கிராமத்துக்கும் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்னா அவ்வப்போது சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சகோதரிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த குருசைட் நடக்கும் பொழுது போயிருக்கிறோம், மீடியாக்கள் மூலிமா போயிருக்கிறோம், மற்ற கிறிஸ்மஸ் டைமில் போயிருக்கிறோம், கேரல்ஸ் டைமில் போயிருக்கிறோம், அப்படியே ஏதோ டைமில் நம்ம போயிருக்கிறோம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இதை எடுத்துகிட்டு மைக்கு வச்சு பேசி ஒவ்வொரு கிராமமாய் போன அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் போயிருக்கிறோம், ஆனால் முழுமையாக நம்ம ஃபாலோப்பு செய்யலை. அதே போல் ஊழியம் எனக்கு எத்தனை ஆத்மா பயிற்சி இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் ரொம்ப ரொம்ப பாக்கியமாக கொண்ட ஒரு எல்லாம் அதுக்காக இன்னொரு ஊழியத்தை மட்டுப்படுத்தவில்லை. அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் பாரம் அதன்படி தான் இந்த ஊழிய பயிற்சியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதில் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சி, இப்போ நான் சப்ஜெக்ட் விட்டு வெளில போகல, ஒரு ஊழியருக்கு 35,000 விசுவாசிகளை கொண்ட ஊழியரை ஒரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அவரை களைப்போடு இருக்கும் பொழுது கூட தட்டி எழுப்பி அந்த ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது, நீ போய் அவரை மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். நமக்கும் அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தர வேணும். அதுக்கு பாத்திரவான்களாய் நாமும் மாற வேண்டுங்கிற அந்த சிந்தனையை தான் இன்றைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அதில் நாம் பற்ற அந்த ஊழியத்தில் படிப்படியாக நம்ம வந்து பார்த்தோம். அதில் என்னென்னா சுவிசேஷம் எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லும்பொழுது சுவிசேஷனம் என்னென்னா கிருபையை பற்றி சொல்லுவோம். கிருபையில் என்ன சொல்லுவோம்? பரலோகம் ஒரு இலவசமான ஈவு, அதை சம்பாதிக்கவோ அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவோ முடியாது என்று சொல்லி, பரலோகம் ஒரு இலவசமான ஈவுங்கிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ரோமர் 6:23 எடுத்து சொல்லுவோம். ஸோ கிருபையை பற்றி சொல்லுவோம், மனிதனை பற்றி சொல்லுவோம். மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் ஒரு பாவியாக இருக்கான், அவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது என்கிறத குறித்து சொல்லுவோம். சரி, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்மளை தண்டிக்க விரும்புவதில்லை. அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆகவே அவர் நம்ம பாவத்தை அவர் தண்டித்து தான் ஆக வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவர் கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார். கிறிஸ்து யார்? அவர் யாருன்னா அவர் எல்லையற்ற தேவன் மனிதனானார். அவர் செய்தது என்ன? நமது பாவங்களுக்காக தண்டனை செலுத்தவும் நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை உண்டாக்கும் சிலுவையில் மரித்து மருத்துவரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினார் என்று நம்ம பார்த்தோம். அடுத்து சொல்லுவோம், அந்த எப்படி நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது அப்படின்னா விசுவாசம் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். எது விசுவாசம்? மூளை அறிவு விசுவாசம் அல்ல. அது தற்காலிகமாக உலக ஆசீர்வாதங்களுக்காக காரியங்களுக்காக தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், தற்காலிக விசுவாசம், மூளை அறிவு விசுவாசம்னு சொன்னார். எதுதான் உண்மையான விசுவாசம் அப்படின்னா நித்திய ஜீவனுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே விசுவாசம் என்பதை குறித்து ஒரு சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம், சுருக்கமான ஒரு சுவிசேஷம். ஒருவனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சொல்லக்கூடிய சுவிசேஷங்கிறது இதுதான் சுவிசேஷம். இதை தான் பல வழியில், பல ரூபங்களில், பல வழிகளில் ஒவ்வொரு ஊழியருக்கு கொடுத்த தரிசனத்தின் பிரகாரமாக பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமளும் அதை கற்றுக்கொள்கிறோம். இதை நாம் கற்றுக்கொள்கிற பொழுது இப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். ஆத்தும ஆதாயம்னா என்னங்க ஆத்தும ஆதாயம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்டால் என்னெல்லாம் பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? ஆத்தும ஆதாயம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள். ஆத்தும ஆதாயம், ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. அந்த ஆத்மாவை குறித்து தான் பல வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த ஆத்மா பாவத்திலே கரைப்பட்டு இருந்துச்சுன்னா தீட்டுப்படு எண்ணம், சிந்தனை, அவனுடைய காரியங்கள், அது என்ன நினைக்கிறானோ அதுதான் செயலுக்கு வரும். என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதுதான் செயலுக்கு வருது. ஸோ ஆத்மா கரப்ட் ஆகிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை முச்சோட நாசமாக போயிடும். ஸோ ஆத்மா சரியாக இருக்கணும்.
அந்த ஆத்மாவில் ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தான் சொல்லி தான் அந்த ஆத்மா ஆதாயம்னு சொல்கிறோம். அதை குறித்து தான் நான் சிஸ்டர் சரியாக சொன்னீங்க. பாவத்தில் இருக்கிறவனை மீட்டு கிறிஸ்துவண்டை நடத்துவது. ஏன்னா கிறிஸ்து தான் ஜீவன். பாவத்தில் இருக்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி எசேக்கியேல் 18:4, எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ பாவத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அவனுடைய ஆத்மா செத்து போனது. இப்போ அவனை மீட்டு கொண்டு வரணுன்னா அந்த ஆத்மாவுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த மீட்டெடுக்க கிறிஸ்துவானவர் நமக்காக அனுப்பப்பட்டார். ஸோ அந்த கிறிஸ்துவை அவருக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது மெய்யான விசுவாசம், நித்திய ஜீவனுக்கு அடுத்த விசுவாசத்தை அவர் மேலே நீ வைக்கும் பொழுது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று பார்க்கிறோம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கு நான் செய்தியாக முழுசாக கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் முடிந்தவரை அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆத்தும ஆதாயம் நாம் செய்து தான் ஆக வேண்டும். ஏன் செய்யணும்? ஒரு ஊழியர்லாம் இருக்காங்களே, பாஸ்டர் இருக்கிறாங்க, சுவிசேஷகர் இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத இதை நான் என்ன செய்வது அப்படின்னா, அது பிரத்யேகமாக தேவன் எபேசியரில் 4 சொல்லப்பட்ட இந்த 5 விதமான ஊழியங்களை தேவன் பிரத்யேகமாக அழைப்பு கொடுத்து ஒரு சிலரை இந்த ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஆனால் ஆத்தும ஆதாயம் என்பது அது பொதுவான ஒரு அழைப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்கிற மாதிரி நான் அந்த ஆத்துமாவை நான் கர்த்தருக்குள்ளாய் மீட்டு கொண்டேன். என் ஆத்துமா அழிவிலிருந்து தப்பிட்டது. நான் ஒரு காலத்தில் பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் கிடந்தேன். கர்த்தர் என்னை நினைத்தள்ளினார். நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறேன். அவர் மேலே விசுவாசத்தை வைத்து நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். அதே போல் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற யாம் பெற்ற இன்பம் பெருக வையகங்கிற மாதிரி எல்லாருக்கும் யூனிவர்சல் கால். அது பொதுவான ஒரு அழைப்பு. ஆத்தும ஆதாயத்துக்கு பிரத்யேகமாக போதகருக்கென்றோ சுவிசேஷருக்கென்றோ அப்போஸ்தலருக்கென்றோ தீர்க்கதரிசிக்கென்றோ அப்படி என்று பிரத்யேகமாக கொடுக்கப்படவில்லை. அது எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. எனவே நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் அன்பை ரட்சிப்பை நாம் சொல்ல வேண்டும். அதன் மூலமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். சரி, இப்போ அவன் கேட்பான், உங்களை போல தான் நான் இருக்கிறேன், இயேசுவை சொல்கிறீங்க, எனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை எனக்கும் தெரியும், இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் கிறிஸ்துவ பள்ளியில் படிச்சிருக்கிறேன், கிறிஸ்துவ கல்லூரியில் படிச்சிருக்கிறேன், நான் நிறைய ஜெபம் பண்ணுவேன், ஜெபம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆலயத்துக்கு போவேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவனுக்கு இல்லைப்பா, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவருக்கு விளக்கி சொல்லும் பொழுது சில விஷயங்களை அவங்களுக்கு நம்ம கோடிட்டு காமிக்கணும். நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. நான் எடுத்த எடுப்பில் போய் ஒருத்தருக்கு நாங்களாம் ஏசப்பா பிள்ளையா, நாங்களாம் இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நீங்களாம் பிசாசு பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. சொல்லவும் கூடாது இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு தெரியணும், இது அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. பட் வசனம் பொதுவாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் எப்படி வேதம் நமக்கு பிரித்து பார்க்கிறது அப்படின்னு சொன்னால், ஆதாமினுடைய பாவத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த மனுஷன் ஆதாமுடைய பாவத்தினாலும் மீறுதலினாலும் சாத்தானுக்குரியவனாக மாறிவிட்டான். அது நமக்கு புரிதல் இருக்கணும். அப்போது ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது எவனும் நீதிமானாக பிறக்கிறதுல பிறப்பில் ஜென்ம சுவாபத்தோடு கூட ஜென்ம பாவத்தோடு கூட ஆதாமின் மீறுதலினாலே உண்டான பாவம், அந்த பாவம் ஒவ்வொரு மனுஷன் மனுக்குலத்தில் பிறக்கிற ஒவ்வொருக்குள்ளாகவும் அந்த பாவ சாயல் இருக்கிறது இல்லையா? அதுக்கு தான் வேதம் நம்ம சொல்ல எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி அவங்கள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஆகாயத்து அதிகார பிரபுவான ஆவிக்கேற்ற கிரியைகள் இருக்கிறது. அதனால் அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க? அவங்க பிசாசினுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனாலே பிறந்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இது ஆதி முதலாக அது அப்பையிலேருந்தே இப்போ வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ பாவத்தில் இருக்கிற ஆகாயத்து அதிகாரத்தின் பிரபினுடைய கிரியைகளுக்குள்ளே இருக்கிற மனுஷனை மீட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்க எல்லாருமே பிசாசனுடைய கிரியையினாலே நடத்தப்படுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னே தெரியாது. எது பாவம் எது புண்ணியனே அவங்களுக்கு தெரியாது. எது பாவம்னா என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா முழிப்பாங்க. நம்ம ஊழியத்துக்கு போகும்பொழுது பார்த்துருக்குறோம். பாவம்னா என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, பாவம்னா என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் உண்மையே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது. இன்னும் நம்ம சொல்லணும், பாவம்னா என்ன? பொய் சொல்கிறது பாவம் இல்லையா? பெற்றோர் கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம் இல்லையா? திருடுறது பாவம் இல்லையா? விபச்சாரம் பாவம் இல்லையா? கொலை செய்வது பாவம் இல்லையா? நம்ம எடுத்து காமிச்சாதான் அதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்க சிந்திக்கவே முடியாத அளவுக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஆவி அவர்களை அமிழ்த்து வைத்திருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நாம் சிந்திக்கிறோம். அவன் அந்தகாரத்தில் லோகாதிபதியினுடைய கிரியையில் கேற்றபடி அவர்களை சிந்திக்க வைக்கிறான். இது இயேசுக்கே பிசாசு செஞ்சுருக்கான். அதுதான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவர்கிட்டே கேள்வி கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? சாத்தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்ம இயேசு விட்டோம், அவர் சகல விட்டும், அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனத்தின்படி நாம் சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? இவை எல்லாவற்றுக்கும் உள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று இயேசுக்கே புத்தி சொல்கிறான். அவனுக்கு இயேசுக்கே என்ன பண்ணுறான்? உபதேசம் பண்ணுறான், பிரசங்கம் பண்ணுறான். அப்போ சொல்கிறாரு, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிருகையின் மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவருடைய குமாரனால்
இப்படி ஒவ்வொன்றாக அவன் சொல்கிறான். இதில் பார்க்க வேண்டிய என்னன்னா, பிசாசு அவன் ஆதாம் தன்னுடைய மகிமையை அவன் இழக்கும் பொழுது, அதிகாரத்தை அவன் இழந்து போகும் பொழுது, பிசாசானவன் அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு சொல்கிறான், எனக்கு உரியவனை, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இஷ்டமானதை தருவேன். அதனால தான் இன்றைக்கி என்ன, நீங்கள் போய் உலக ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா நீங்கள் குபேரன் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், அதாகலாம், இதாகலாம், அப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம்னு சொன்னானா, அதெல்லாம் எனக்கு எங்கள் கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சொந்த பந்தம் எத்தனையோ பேர் இருக்குது. ஆனால் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன? தேவன் நம்மை தாயின் கருவிலே கண்டார், அல்லேலூயா, முன் குறித்திட்டார். அதனால நம்ம மீட்டெடுக்கப்பட்டோம். நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம், ரட்சிப்பை சொல்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை சொல்கிறோம், பாவம், மரணம், நித்திய ஜீவன், பாதாளத்தை பற்றி சொல்கிறோம். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை. ஆனால் தேவனுடைய திட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய திட்டம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான். ஆனால் அவங்களுடைய மனக்கண்களை பிசாசானன் குருடாக்குவது, அந்தகார லோகாதிபதியினுடைய கிரியைகள் அவர்களுக்குள்ளாய், அந்தகாரத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறது, இல்லைன்னா அவங்களுடைய கண்களை மறைக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் அவங்க கண்களை திறந்து விட்டார்னா எவ்வளோ சன்மார்க்கர்கள் இருக்காங்க, அவங்க திரும்பிடுவாங்க. ஆனால் மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான், அப்படி சிந்திக்க முடியாதபடிக்கு, வேத வசனத்தை திரும்ப முடியாதபடிக்கு வைத்திருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நிறைய அரசியல் தலைவர்களை, குறிப்பாக நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற குறிப்பிட்ட தலைவர்கள், சாதனையாளர்களாக தலைவர் என்று போற்றக்கூடிய தலைவருடைய வாழ்க்கையை நான் உற்று நோக்கி படித்திருக்கிறேன். சொல்ல ஆர்வமாய் கேட்பேன். அவங்கள்ட்டேருந்து என்ன இருக்குது, வாட் இஸ் த, அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குது, அவங்களால எப்படி அது முடிஞ்சது, என்ன அவங்க செய்கிறாங்க, எப்படி செஞ்சாங்க, எப்படி சாதிச்சாங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் பார்ப்பேன். ஆனால் ஒரே விஷயம், இவ்வளோ படித்தவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சமீபத்தில் கேட்டேன், வீடியோவில் வந்தது தான். அம்பேத்கருடைய திரைப்படத்தில் வர ஒரு கிளிப்ஸை எடுத்து ஷார்ட்டாக போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பைபிளை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் கேட்குறாரு, நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்க, என்ஜேவி படிக்கிறீங்களா, இல்லை என்னது கேஜேவி படிக்கிறீங்களா, அதை படிக்கிறீங்களா, இதை படிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை படிங்க, இதை படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நிறைய படித்த ஒரு மெத்த மேதை, பைபிளையும் படிச்சிருக்கிறாரு. எனக்கு பெரிய ஒரு துக்கம், அவர் ஏன் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ஏன் அவர் மனக்கண்களை திறக்கலை, ஏன் இத்தனை பெரிய சுவிசேஷகர் இருந்து. ஆனால் அவர்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு, நல்ல ஸ்பிரிச்சுவலான கிறிஸ்டியன் நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் சரியாக அவங்க ரட்சிப்புக்கெல்லாம் நடத்தலையா, இல்லை பிசாசு அவரை வஞ்சித்து விட்டானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ போதகர் இவர் சொல்கிறாரு, ஒரு கிளிப்ஸை பார்த்தேன், அதில் நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனை படிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாச்சு, ஆண்டவரே ஒரு படிச்சிருந்தோம் அவருடைய மனக்கண்ணை பிசாசு கூடாக்கிட்டானே, இவ்வளோ பெரிய மேதை, இந்தியாவை போற்றக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஏற்றி கொடுத்தவர், இந்தியாவில் இருக்க மக்கள் பாதுகாப்பாக வாழணும், பெண்கள் வாழணும், குறிப்பாக நலிந்தவர்கள் வாழணும், ஒடுக்கப்பட்டவர்கள் வாழணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ முயற்சி எடுத்து தன் வாழ்வையே அர்ப்பணித்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு அது என்ன தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய அவர் பெரிய தியாகம். நிறைய பேர் பேசணும், நான் அரசியல் பேசலை, நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது நான் அரசியல் பேச விரும்புகிறதில்ல, எதையும் முன்னிலைப்படுத்தலை, உதாரணத்துக்கு புரிதலுக்காக தான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளணும் நம்ம, அதுக்காக தான் அதை சொல்கிறது. இப்போ நமக்கு மக்களை மீட்பதற்கு, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கிறதுக்கு ஒரே வழி இயேசு தான், ரட்சிப்பின் வழி இயேசு தான். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் ஒருத்தனை பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நடத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெரிந்திருந்தாலும் நம்ம இன்னும் முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கல. உண்மையாக இன்க்ளூடிங் நான் என்னை குறித்து ரொம்ப துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், மன்றாடிக்கிட்டு இருக்கேன்.
நம்ம என்ன போல் எல்லாருமே நான் சொல்ல முடியாது, யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. தேவன் நம்ம கொடுத்த விதைப்புக்கு அடுத்த நமக்குள்ளே விதைச்சிருக்கிற விதைப்புக்கு ஏற்ற அறுவடையை நம்ம என்ன அவர் பார்க்கல, நம்மிடம் பார்க்கல, என்னிடம் பார்க்கல. ஒரு விதை மண்ணில் விதைத்து அழிந்தால் ஒழிய அது பலனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் அந்த விதை நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த விதை பலன் கொடுக்கறதுக்கு தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்ம இன்னும் கோதுமை மணியாக மாறலை இன்னும், இல்லையா? கோதுமை மணியாக அப்படின்னா நம்முடைய சுய சித்தம், சுய விருப்பம், சுய எண்ணங்கள், பெருமை, இந்த மாதிரி காரியங்கள் எதெல்லாம் நம்மளை நான் எழும்ப விடாதபடிக்கு எது என்னை தடுத்து கொண்டிருக்கிறது, எது என்னை நான் தேவனுடைய கரத்தில் உபயோகமாகாதபடிக்கு எது என்னை அழுத்து கொண்டிருக்குன்னு வேறு வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கே அது தெரியும். அதை போக்குவதற்கு நம்ம சரியாக ஆயத்தம் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு துக்கமான விஷயம். சரி, ஸோ பிசாசு வந்து அவங்கள அப்படி ஆகாயத்து அதிகாரத்தின் பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து அவர்களை நம்ம மீட்கணும். அவங்களுக்கு தெரியாது, உலகத்திலே இருக்காங்க, உலக ஆவி அவளுக்குள்ளாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் அதை பெறுவதிலே, அதை சம்பாதிப்பதிலேயே, அதில் திருப்தி அடைவதிலே தான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ பிசாசு வந்து இந்த உலகத்தின் மகிமையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். அப்போ இயேசு சொன்னவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீ இன்னும் என்னை தொழுதுகொள், இன்னும் என்னை அதிகமாக என்னை பின்பற்றும் பொழுது நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அதன் முடிவு என்ன? முடிவு மரணம், பாதாளம். அது அவனுக்கு தெரியல. இந்த உலகத்துக்கு பின்னே நடக்க போகிற காரியங்கள் என்ன? நித்திய வாழ்வு, நித்திய மரணம், நித்திய ஜீவன், பாதாளம், அதை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. அவனு கேட்டால் அப்படிலாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சொல்லணும். அந்த ஆத்தும ஆதாய பணியில் இதை தான் அவங்களுக்கு எடுத்து நம்ம காமிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இழந்து போனது, ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினால இழந்து போனதை மீட்பதற்கு தேவன் ஆதியிலேயே ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே அந்த திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை அன்னைக்கே அவர் வகுத்துட்டார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அன்னைக்கே அவர் திட்டத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் அன்னைக்கே மீட்பின் திட்டத்தை வகுத்து கொடுத்துட்டாரு, திட்டத்தில் வைத்துட்டாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, மீட்பின் திட்டம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கொர்நேலியுவை ரட்சிக்கப்படணும்னு தேவனுடைய திட்டம். பேதுருவை சரியாக நடத்துகிறார். நீ போ, அங்கே ஒரு மனுஷன் இருக்கான். அதுதான் நமக்கு இப்போ தேவை. ஆண்டவரே, நாங்கள் நிறைய வசனம் இருக்குது, தண்ணீர் மேலே நீ ஆகாரத்தை போடு, நீண்ட நாளுக்கு அப்புறம் நீ பலனை காண்ப, அதை செஞ்சு தான் ஆகணும். ரட்சிக்கப்படலையே, ஒருத்தரும் ஆத்மா கிடைக்கலையேங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காந்துரும் வேண்டாம். அதுக்காக நம்ம ஒன்றும் இல்லாமல் வரவும் வேண்டாம். ஆண்டவர் என்னை சரியாக ஆத்மா ஈடேற்றம் பெறக்கூடிய ஒரு நபரை எனக்கு காண்பி ஆண்டவரே. அது 1 1000 100 50 10 எங்கள் ஊழியத்தின் பிரயாசத்தை நீ பார்த்து கர்த்தாவே எங்களுக்கு சரியான ஒரு ஆத்மாவுக்கு நேராய் எங்களை நடத்துங்க. அப்போது தேவன் சரியாக இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை, தேவன் முன்குறித்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவை சரியான நேரத்தில் அவங்க அழிவிலிருந்து மீட்கிறதுக்கு நம்மை தேவன் நடத்தப்பட வேண்டும், தேவனால் நாம் நடத்தப்பட வேண்டும், தேவன் நம்மை நடத்த வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை, அந்த விருப்பம் நமக்குள்ளாய் வேணும். ஏதோ செய்வோம் அப்படிங்கிறதில்ல, இல்லாண்டவரே சரியாக எங்களை ஒரு உம்மால் ஆயத்தமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட
முத்திரிக்கப்பட்ட ஏற்ற காலத்தில் அழிந்து போகாதபடிக்கு அவர் லட்சித்து மீட்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இது ஒரு ஆத்மா ஆதாய பணியில் நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். ஆத்மா ஆதாயம் பணி என்னென்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு சொந்தமாக வேண்டும். அதுதான், அதை செய்கிறது தான் ஆத்ம ஆதாய வேலை. பிசாசுக்கு சொந்தமாக இருக்காங்க, இப்போ தேவனுக்கு சொந்தமாக ஆகணுங்கிறது தான் ஆத்ம ஆதாய பணி. அதுக்காக நம்ம பாடுபடணும். வசனம் சொல்லுது, மார்க் 8:36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனம் எத்தனையோ மிகப்பெரிய ஊழியர்களை தட்டி எழுப்பி இருக்கிறது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்திருக்கு இந்த ஒரு வசனம். உலகம்னு இருக்கிறவங்களுக்கு உலகத்தை எப்படியாச்சும் சாதிச்சிடணும், சாதனையாளர்லாம் நிற்கணும். இந்த வசனத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் இவரை நினைப்பேன், யார், நம்ம முன்னாள் பிரசிடெண்ட் அப்துல் கலாம் நினைப்பேன், இவரை நினைப்பேன், நான் அம்பேத்கர் நினைப்பேன். இவங்கெல்லாம் படித்த மெத்த மேதைகள். ஏன் நம்ம மன்மோகன் சிங் இருக்கார்ல, மன்மோகன் சிங் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வேர்ல்டு பேங்க்குடைய தலைவராக இருந்தார். அவருடைய பொருளாதார நிபுணத்தை பார்த்து உலக வங்கி தலைவராக அவரை தேர்ந்தெடுத்து அவர் அங்கே போயிட்டார். அப்போ இந்திரா காந்தி அம்மா பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட்டை நம்ம இழந்துட்டோமே, ஏன் அவருடைய அறிவு நம்ம நாட்டுக்கு தேவைப்படாமல் உலக நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சி கூப்பிட்டு அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராக கொடுத்து அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. இப்படி தரிசனம் உள்ள தலைவர்களும் நம்ம நாட்டில் இருக்க தான் செஞ்சுருக்காங்க. இந்த நாடுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய பாரம் கொண்ட தலைவர்கள் நம்ம நாட்டில் இருக்க தான் செஞ்சுருக்காங்க. அப்படி வந்தவர் தான் மன்மோகன் சிங். அவர் ஒன்றும் ஒரு அரசியல்வாதி கிடையாது, எலெக்ஷனில் நின்று போட்டு ஜெயித்து பிரதமர் ஆனவர் கிடையாது. அவருடைய அறிவு, அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவர் மேலே பெரிய அளவில் கரப்ஷன்ஸு குற்றச்சாட்டுகள் வந்ததில்லை. அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, அதெல்லாம் கூட பொய் தான், ஒரு மாய்மாலம். அதெல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக பலதை பூதாகரப்படுத்தி ஆட்சியை கவிழ்த்து போட்டாங்க. அவர் பெரிய ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு, உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய, அவர் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் தலைவராக இருந்திருக்கிறார், கவர்னராக இருந்திருக்கிறார். சில கரன்சி நோட்லெல்லாம் மன்மோகன் சிங் கையெழுத்து இருக்கும், பழைய நோட்டுகளில், அவர் கவர்னராக இருக்கும் பொழுது. அவ்வளோ பெரிய பொருளாதார மேதை. ஆனால் அவர் என்ன ரட்சிப்பு அடையலை. அது என்ன காரணம்? இந்த வசனம் அவங்களுக்குள்ளே பேசியிருக்கணும், எப்படியாவது ஒரு வகையில் பேசணும். உலகம் முழுவதும் ஆதாயம் ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வசனங்களை, ஆண்டவரே ஏதோ ஒரு வகையில் இந்த வசனம் அவங்கள தொடணும், ஏதோ ஒரு வகையில் அவங்கள பேசணும், அவங்கள சிந்திக்க வைக்கணும். இந்த உலகத்துக்கு பின்மே இன்னொரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு எப்படி நம்ம கழிக்க போகிறோங்கிறத, ரட்சிப்புக்கு அடுத்த இந்த சுவிசேஷத்தை யார் மூலியமாவது நமக்கு தெரிய வரணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னோம். சரி, அது இல்லை, அது ஆண்டவரோட நமக்கு தெரிகிறது. அவங்களாம் பெரிய தலைவர், இவங்களாம் சொன்ன, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆத்மா விலையேறப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் அவங்க படித்தவங்க மேதாய் அப்படின்னு நினைக்கிறோம், அவங்களாம் ஆத்மா ஆதாயம் பெற்றால் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ பவுல் கூட அவர் நிறைய படித்தவர் தான். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய ஒரு வேத வல்லுனர். அந்த காலத்தில் வேத வல்லுனர், டாக்டரேட் PhD படித்த அளவுக்கு வேத நிபுணத்துவம் பெற்றவர். ஆண்டவர் அவரை தொட்டார். ஏன் அது மாதிரி ஒருத்தரை தொடக்கூடாது? ஏன் தொடக்கூடாது? ஸோ ஆத்ம ஆதாய பணி என்பது மிகவும் அவசியமானது. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 7:30 டைம் ஆயிடுச்சு, 7:20 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஆத்ம ஆதாய பணி அது உயர்ந்தவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, பாமரருக்கு அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்ப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் ஆதாயமாக்கப்பட்டால் நல்லா இருக்குமே, அவங்களை கொண்டு இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்களே. ரட்சிப்பு கர்த்தருடையது தான். அது யார் நினச்சாலும் அது இன்னொருத்தர் கையில் அது கொடுக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய கரத்தில் தான் அது இருக்குது. அது சிறியவனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமராக இருக்கலாம், அவருக்கு எல்லா ஆத்துமாக்களும் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள் தான்.
அதனால தான் அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கன், அதை நம்ம வாசிச்சோம்ல எசேக்கியேல்ல, துன்மார்க்கத்தில் மரித்து போவது எனக்கு பிரியமல்ல. அப்போ அவர் பாவி, பரிசுத்தவான், நீதிமான் அப்படிலாம் பார்க்குற ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது. அதுதான் தேவனுடைய திட்டம். அதனால ஆத்தும ஆதாய பணி நம்ம எல்லோருக்கும் விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. அதே போல் பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொல்லி எசேக்கியேல் 18:4, எசேக்கியேல் 18:20 ஏற்கனவே நான் சொன்னேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அதுக்கு ஜீவன் கிடையாது, அதுக்கு வாழ்வு கிடையாது, அதுக்கு மரணம் தான், சாகுந்தான் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த சாவு மரணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவனை விட்டு பிரிவதே மரணம். தேவனை விட்டு ஒரு மனுஷன் பிரிகிறான், தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறான்னா அது மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. உலகம்னு சொல்லி உலகத்தை தேடி போகிற மனுஷன், அவன் ஆத்துமா பாவத்தில் இருக்கிறது, பாவத்தினால் மனிதனுடைய ஆத்துமா மரித்து போகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போகிறது, அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா மரித்து போகிறது. அப்போ தேவனை விட்டு பிரிகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா தேவனை விட்டு பிரிந்து போய் இருக்கிறது. அப்போ தேவனோட ஆதாமின் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து போன மனுக்குலம் மீண்டும் தேவனோடு இணைக்கப்படுவது தான் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம்னா என்னன்னா, ஆதாமின் பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து போன மனுக்குலம், ஆகாயத்து அதிகாரத்தின் பிரபுவின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த மனுக்குலம் மீண்டும் தேவனோடு இணைக்கப்படுவது தான் ஆத்தும ஆதாயம். பாவத்தினால் செத்து போன ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவது தான் ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம்னா என்னன்னா, பாவத்தினால் செத்து போன ஆத்துமா மீண்டும் தேவனாலே, இயேசுவாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, பாவ மன்னிப்பினாலே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது தான் ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம செய்யணும், இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இது மிக 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 பொறுப்பான ஒரு ஊழியம், தேவையான ஊழியம், செய்ய வேண்டிய ஊழியம், தேவன் விரும்புகிற ஒரு ஊழியம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அழைப்பின் ஊழியம். அதை நாம் செஞ்சு தான் ஆகணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் எல்லாருமே ஆத்தும ஆதாயம் செய்து தான் ஆக வேண்டும். அதே போல் எபேசியர் 2:1 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார். யார் உயிர்ப்பிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தவங்க, அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிறவங்க மரித்து போயிருக்கிறாங்க. அவங்க மரித்தவர்கள், அவங்க வாழ்ந்த மாதிரி அவங்களுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் ஆத்துமா செத்து போய் விட்டது. அவங்க மரித்து போனவங்க என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவன் பார்க்கிறார். ஸோ அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஒரு காலத்திலே தேவன் நம்மை மீட்டார், நம்முடைய ஆத்துமாவை மீட்டார். அப்போ உலகத்தில் எத்தனையோ பேர் அப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் நித்தம் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களை மீட்பது தான் ஆத்தும ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு 10 குறிப்பு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஆத்தும ஆதாயம் நம்ம செய்வதனால் ஒரு மனுஷனுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது எல்லாத்தையும் என்னால் விலைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நான் நோட்ஸை எடுத்துகிட்டு வந்தேன், டைம் ஆகிடுச்சு, சரியாக நான் முடிச்சிடுறேன். அந்த 10 காரியத்தை டைட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு பதிலை சிஸ்டர் சொன்னாங்க, என்ன ஒரு ஆத்துமா ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வருது. இது ஆத்துமா மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்விலே நடக்கக்கூடிய அடையாளங்கள், ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று வேதம் நம்ம சொல்லுகிறது. இந்த விஷயத்தை 2 விதத்தில் பார்க்கலாம். ஒரு ஆத்துமா மீட்கப்பட்டால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்தகார லோகாதிபதியினுடைய அதிகாரத்தின் கீழாகவும் இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் ஒருவனை மீட்கும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாக, ஆத்தும ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாக என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். இன்னொன்று நம்முடைய சிந்தனைக்காக ஆத்தும ஆதாயம்
ஆக்கப்பட்ட, தேவனாலே மீட்கப்பட்ட, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மீட்கப்பட்ட நமக்குள்ள இந்த காரியங்கள், இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, நிகழ்ந்து விட்டதா என்ற கேள்வியும் கேட்கலாம். நம்ம சிந்தனைக்காக அதை கேட்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஆனால் நான் ஒவ்வொன்றையும் என்னால் எடுத்து இப்போ சொல்ல முடியாது. நேரம் 7:30 மணிக்கு இப்போ 7:25, 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. அதனால் அந்த 10 டைட்டில் நான் சொல்கிறேன். என்ன மாற்றங்கள் வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவன் அவவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்துக்கு திரும்புவது ஆத்துமா ஆதாயம் செய்ததுக்கு அடையாளம். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அவிசுவாசத்தை விட்டுட்டு விசுவாசத்துக்கு திரும்புகிறான். அவனுக்குள்ளே அவிசுவாசமே இருக்காது, அவவிசுவாச எண்ணமே வராது, வரக்கூடாது அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே வர்ற மாற்றத்தில் என்ன நடந்திருக்கணும்? அவிசுவாசம் நீங்கி இருக்கணும், விசுவாசம் வந்திருக்கணும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும், ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு விஷயம், அறியாமையை விட்டு பகுத்தறிவுக்கு திரும்புவது. அவிசுவாசத்தை விட்டு விசுவாசம் திரும்புவது போல் நீங்கள் அறியாமை விட்டு பகுத்தறிவுக்கு திரும்புவது ஆத்துமா ஆதாயம் செய்யப்பட்டவனுக்குள்ளாய் வருகிற மாற்றம். அப்போ பகுத்தறிவுனா என்ன, அறியாமைனா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அதை அப்போ பின்னதாக பார்ப்போம். அடுத்து 3வது பாயிண்ட், இருளை விட்டு ஒளியினிடத்தில் திரும்புகிறவங்க. அந்தகார லோகாதிபதியின் கிரியையில் அவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பிறப்பை பூர்த்தி சொல்லும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுனுடைய பிறப்பில் சொல்கிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆத்தும ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளா, ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ளா ஒரு மாற்றம் வருதுன்னா அது என்ன மாற்றம்னா, அவன் இருளை விட்டு ஒளிக்கின் இடத்தை திரும்புகிறான். அவன் இன்ற இருளே இருக்காது, அவன்கிட்ட பிரகாசிக்கும் சுடர்கள் தான் இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நான் எடுத்து பின்பதான் சொல்லுகிறேன். அடுத்து இருளை விட்டு ஒளியிடத்துக்கு திரும்புவது. அடுத்து அநீதியை விட்டு நீதிக்கு திரும்புவது. அநீதியை விட்டு நீதிக்கு திரும்புவது அது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். ஆத்தும ஆதாயம் செய்யப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற மாற்றம். அநீதியை விட்டு நீதிக்கு திரும்ப. அப்போ எது அநீதி எது நீதி நமக்கு தெரியணும். சரி, அதுக்கு வசனம் இருக்குது, பின்பதாக பார்ப்போம். அடுத்து வேசி மார்க்கத்தை விட்டு பரிசுத்த மார்க்கத்துக்கு திரும்புவது. வேசி மார்க்கத்தை விட்டு பரிசுத்த மார்க்கத்துக்கு திரும்புவது. அடுத்து சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற காரியம் என்னன்னா, சாத்தானிடத்திலிருந்து அவனை விட்டுட்டு, அவனுடைய காரியத்தை விட்டுட்டு, அவனுடைய ஆசாபாசங்களை விட்டுட்டு அவன் தேவனிடத்தில் திருப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான், திரும்புகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவனுக்குள்ளே இந்த மாற்றம் வருகிறது. ஆத்மா ஆதாயம் செய்தோம் என்றால் ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை நாம் பார்க்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து பொய்யை விட்டு சத்தியத்துக்கு திரும்புவது. பொய்யை விட்டு சத்தியத்துக்கு திரும்புவது. பொய்னா என்னன்னு பார்க்கணும், சத்தியம்னா என்னன்னு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பொய்யை விட்டு சத்தியத்துக்கு திரும்புகிறான், திருப்பப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். அவன் தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வருகிற மாற்றத்தில் இதுவும் ஒன்று. அடுத்து மரணத்தை விட்டு ஜீவனுக்கு திரும்புவது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை விட்டு ஜீவனுக்கு திரும்புவது. அவனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியல, ஜீவன் என்னன்னு ஆகாத அதிகாரத்தின் பிரபுவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு, உலகத்தில் இருக்கிறவனுக்கு, பிசாசின் பிடியில் இருக்கிறவனுக்கு இது தெரியல. மரணம்னா என்னன்னு தெரியல, ஜீவன்னா என்னன்னு தெரியல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு நேராக நம்ம நடக்கிறோம், நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். அங்கே பார்க்கணும். அப்போ மரணம்னா என்ன, ஜீவன் என்னன்னு பார்க்கணும். அடுத்து விக்கிரகத்தை விட்டு ஆவியானவரிடத்துக்கு திரும்புவது. அல்லேலூயா. விக்கிரகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மீண்டும் விக்கிரகத்துக்கு போக மாட்டான், ஆவியானவர் நடத்திப்புக்குள்ளாக இருப்பான். அல்லேலூயா. மீண்டும் அவனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
பின்மாற்றத்தில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மெய்யான ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆத்துமா ஆதாயம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் மீண்டும் அவன் விக்கிரகத்துக்கு போவே மாட்டான். ஆவியானுடைய நடத்திப்புக்குள்ளாய் அவன் இருப்பான். அல்லேலூயா. அடுத்து 10வது கடைசி குறிப்பு, பாவ வாழ்வை விட்டு பரிசுத்த வாழ்வுக்கு திரும்புவது. அல்லேலூயா. இப்போ நம்ம 10 காரியங்களை பார்த்துருக்குறோம். இந்த 10 காரியம் என்பது ஒரு ஆத்துமா ஆதாயமாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாய் ஏற்படுகிற ஒரு மாற்றங்கள். இந்த 10 மாற்றங்கள் நிகழும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி காலத்தை பார்த்தா நம்ம போதகராக இருக்க வேண்டியவர்கள், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள். இந்த 10 மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்துருச்சா? ஆத்துமா ஆதாயம் செய்யணும், எல்லாரும் பூரணப்பட்டு தான் ஆத்துமா ஆதாயம், இந்த 10 காரியம் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் செய்வேன். நான் இன்னொருத்தனுக்கு ஆதாயமாக்க போகும்பொழுது நான் என்னிட்ட பிழை இல்லாதபடிக்கு குறை இல்லாதபடிக்கு நான் இருந்தால் தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம ஜதி போட்டுட்டு இங்கே உட்காரலாம். யாரையும் ஆண்டவர் அப்படி பூரணப்படுத்திட்டு அழைக்கிறதில்ல, அழைத்துட்டு பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வாழ்வின் ஊடாய் நாம் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கு தான் சபையை பற்றி வேதம் சொல்லுகிற காரியம், பரிசுத்தவான்கள். துவக்கமே எப்படி இருக்குது? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்களுக்கும் சீர்திருத்தம் தேவை, அதுக்கு தான் சபை. அல்லேலூயா. இதெல்லாம் கோவப்பட்டா இல்லை நமக்குள்ளே மனத்தாங்கல் அடைந்தால் அது சரியாக நம்ம ஆவியானவருடைய சிந்தைக்குள்ளே இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. கண்டித்து உணர்த்தும் பொழுது, அது கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் தேவனுடைய காரியம் வெளிப்படும். ஆண்டவர் பரிசுத்தவான்களை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை, ஆத்துமா ஆதாயமாக்கப்பட்ட ஒரு மனுஷனை சீர்பொருந்த தான் சபை ஏற்படுத்தினார்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம 22ஆம் நீ 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 பரிசுத்தமாக இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாக அப்படின்னா இது பத்தாது. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா நம்ம பாடலாம் பாடிடுவோம். ஆனால் அப்படி நம்ம போதாதுன்னு விரும்பினா கூட அதை மற்றவங்க சுட்டி காட்டினாலோ இல்லை வேதம் ஊழியத்தின் மூலமாக, தேவனே கொடுத்த ஊழியத்தின் மூலமாக, தேவனுடைய ஆவியானவர் அவள் மூலமாக யார் மூலியமாகவும் பேசினாலும் அது நமக்கு கடினமாக ஆகிடக்கூடாது, இருதயம் கடினப்பட்டு போயிடக்கூடாது. அது மகா பெரிய பிசாசினுடைய வஞ்சகம். ஒப்பு கொடுக்குற இருதயம், ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே, அது யார்கிட்ட வேணாலும் பேசலாம், சின்னவங்கள்ட்ட. அதுவும் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யாரையும் அவர் கெட்டு போவது தேவனுடைய சித்தத்திலே இல்லை. ஆண்டவரே நான் இன்னும் மனம் திரும்பணும், இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் கீழ்ப்படியணும், இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே என்கிட்ட எவ்வளோ காரியங்கள் குறை இருக்குது, முயற்சிக்கிறேன், தோற்று போகிறேன், முயற்சிக்கிறேன், விழுந்துடுறேன், முயற்சிக்கிறேன், பிரதிக்கணை பண்ணுறேன், ஒரு வருஷந்தோறும் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் செய்கிறேன், உன் வசனத்தை கேட்கும் பொழுது நான் செய்கிறேன், மீண்டும் நான் விழுந்துடுறேன். ஆண்டவரே என்னை நீர் சீர்திருத்துங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிற இந்த கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றங்கள் எனக்குள்ளாய் நிகழணும். ஆண்டவரே நிகழ்த்தப்பட்டவனாக இருக்கணும். அதாவது பவுலை அழைக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிச்சார்னா, அவருக்கு சரியான உடனே விழுந்தோடனே அவர் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார், நீர் யார் ஆண்டவரே அப்படின்னு அடுத்த நிமிஷமே அவர் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். பதிலும் அவனுக்கு கிடைக்குது. ஸோ கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு சோதனை நேரம் வரும்பொழுது ஆண்டவரை பற்றி ஒரு சிந்தை, ஆண்டவரை பற்றி ஒரு காரியம், ஆண்டவர் இன்னொரு கூட இடைப்படுறாரு. ஆண்டவரே நான் அடுத்து நான் என்ன செய்யணும், நீர் யார் கேட்கலாம், அவர்கிட்ட என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவர் அதுக்கெல்லாம் சலைச்சோரில் அவரே பதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையானவர் நமக்கு பதிலாக மாறுவார், பதிலை கொடுப்பார். ஆனால் அதை விட்டுட்டு பிசாசினுடைய சிந்தைக்கு நம்ம விட்டு போடும் பொழுது தான் நம்ம இன்னும் எழும்ப முடியாமல் தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனுஷிகம். இப்போ நிறைய விஷயங்களை நான் அந்த வசனத்தை எடுத்தேன்னா நிறைய விஷயங்கள் வரும்.
உலகத்தினும் உலகத்தின் அதிபதி, உலகத்தினுடைய நீ உலகத்தை விட்டு நீ வெளியில் வரணும்னா, பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு மனம் திரும்பணும்னா, பாவம் தெரியுது, இன்னும் உலகத்தை விட்டு நம்ம வந்துட்டோமான்னா உலகம் நம்மள்கிட்டக்குள்ளே உலகம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்தில் நம்மளை தேவன் வைத்திருக்கிறாரு, நமக்குள்ளே உலகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை தேவன் உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார், அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்தில் நம்ம இருக்கலாம், உலகத்துக்குள்ளே நாம் இருக்கலாம், உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஆமென். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக இன்றைக்கி வேத ஆராய்ச்சி வந்திருக்கிற நம்மள்ட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் நம்மளோட இடைப்பட்டு இதை கொடுக்குறாரு. எனக்கு தெரியும், இது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆத்ம ஆதாய பயிற்சியை மேற்கொண்டு வருகிறோம். பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கொடுக்குற பயிற்சி. ஆனால் முதலாவது யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம விசுவாசிகளுக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கே பயிற்சி கொடுக்க வேண்டிய விசுவாசிகள். இது ஆக்சுவலி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சு இந்த கேள்விகளை கேட்டு பதிலாக சொல்ல வேண்டிய ஒரு ஊழியத்தை இப்போ நம்ம யாருக்கு செஞ்சிட்ருக்கோம்? 12 வாரம் ரட்சிக்கப்பட்டு சமைக்க. ஸோ ஆனால் இன்னும் நமக்கு இன்னும் கேள்விகள் இருக்கு இல்லையா? இன்னும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நிறைய இன்னும் நம்ம பதிலாக மாறிவிடவில்லை. அதனால தான் ஆண்டவர், அப்போ நான் யோசித்தேன், அதனால தான் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சுருப்பாரோ, பரிசுத்தவான்கள் சிறு பொருந்தும் பொருட்டே சபையை ஏற்படுத்தினார், ஊழியத்தை ஏற்படுத்தினார். ஸோ அந்த வழியில் இந்த 12 வார கால பயிற்சியும் அந்த சீர்பொருந்தலுக்கான ஒரு உத்வேகமாக தேவன் திட்டம் பண்ணி நம்ம சபைக்கு அதை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம அது மனம் திரும்புதல்களில் நம்மளுடைய ஆத்மாவை சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். காலத்தை பார்த்தா போதகளாக இருக்க வேண்டிய இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளாக இப்படியே இருக்கிறோம், எவ்வளோ இருக்கா, இன்னும் ஒன்றும் எனக்கு என்ன ஒரு இது. அவர் கொடுத்த அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் வித்தியாசமாக தான் ஊழியர்களை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அவருக்கு கொடுத்ததை எனக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க கொடுத்த ஊழியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கொடுத்த தாளந்தை எனக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. அதை பற்றிய தர்க்கமும் இல்லை மனஸ்தாபமும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை கொண்டும் தேவன் பயன்படுத்த முடியும். கழுதையை கொண்டும் பயன்படுத்த முடியும், காகத்தை கொண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை போஷிக்க முடியும். யாரை கொண்டையும் அவரால் எதையும் செய்ய முடியும். கழுதையை கொண்டு அவர் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறாரு, காகத்தை கொண்டு கர்த்தருடைய மனுஷனை போஷிச்சிருக்காருன்னா, காகம் எதை கண்டாலும் பச்சிட்டு போகிற ஒரு சுவாபம் கொண்டது, அது பிடுங்கி திங்கிற சுவாபம் கொண்ட காகத்துக்கு ஒரு இடத்துலேருந்து பட்சியை எடுத்துகிட்டு போய் தேவ மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக செய்ய அவராலே முடியும். அல்லேலூயா. சிருஷ்டிப்பு அவருடையது. ஆக யாரை கொண்டு, என்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அது செய்ய முடியும். ஆனால் நான் இன்னும் விட்டு கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்கிட்ட குறை இருக்கலாம், என்கிட்ட தாளந்து இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம், பாடக்கூடிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம், சுவிசேஷத்தை நேர்த்தியாக சொல்லக்கூடிய தாளந்து இல்லாமல் இருக்கலாம், வசனத்தை மனனம் பண்ணி சொல்லக்கூடிய தாளந்து எனக்கு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எவ்வளவோ குறையலாம், எவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை பயன்படுத்தும், உம்மால் கூடும் ஆண்டவரே. நான் உம்முடைய சுவிசேஷத்தை நான் செய்ய போகிறேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், உம்முடைய பணியை நான் செய்ய போகிறேன், என்னை நீ எப்படியாவது பயன்படுத்தும், என்னை வெறுமனமே என்னை திரும்ப வைக்காதீங்க, என்னுடைய ஊழியம் வெறுமையாகிடக்கூடாது, என்னுடைய காரியங்கள் வெறுமையாகக்கூடாது, நான் என் காலத்துக்கு பின்னே நான் உம்முடைய பரலோகத்தில் உம்முடைய சந்நிதிக்கு வரும் பொழுது வெறுமனே நான் வந்துவிடக்கூடாது என்று சிந்திக்கணும். அப்படி நம்ம விரும்பினாலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தேவன் நிச்சயம் பார்க்குறார். நம்ம சப்பக்கட்டுக்காக இந்த வசனத்தெல்லாம் நம்ம சொல்லிக்குவோம், ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்குற, மனுஷனோ முகத்தை பார்க்கலாம். இல்லை, நம்மளுடைய இந்த மாதிரி அங்கலாய்ப்புகள் என் மனசுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய முடியாமல் நான் தவிக்கிறேனே, இல்லை நான் செய்தும் பலனற்று இருக்கிறேனே, ஆண்டவரே நீர் எப்படியாவது பலனற்றுங்கிற அந்த ஆதங்கம், அந்த பாரம், அந்த தரிசனம், அந்த காரியங்களை தேவன் பார்க்கிறார், உற்று நோக்கிறார். நிச்சயமாகவே அதுக்கு பதிலாக
தேவன் மாறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்குற 120 சீஷர்கள் இருந்தாங்க, பின்பதாக 70 இருந்தாங்க. கடைசியாக நின்னது 12 பேர் தான். 12 பேர்த்துலேயும் ஒருத்தன் போயிட்டான். ஆனால் அந்த 12 பேர்த்தில் 11 பேருமே மெத்த படித்தவர்கள் இல்லை, பெரிய தாளந்து பெற்றவர்கள்லாம். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே தாளந்துகளை கொடுத்தார். வரங்களினாலே கிருபைகளினாலே அவர்களை நிரப்பும் போது அவர் வல்லமை உள்ளவர்களாக எழும்பி பிரகாசித்தார்கள். பயந்தாங்குழியாக இருந்தவர்களை அவர் தைரியம் உள்ளவர்களாக தேவன் மாற்றினார். அதுக்கு தேவை ஒரே ஒரு காரியம்தான், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய கிரியைகள் அவர்களுக்குள்ளாய் வெளிப்பட்டது. தேவன் அவர்களை நிறைத்தார், அவர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஆத்தும ஆதாய பணியில் நம்மளுடைய தாளந்து, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய என்ன சொல்கிறது காரியங்கள் இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லாதவன் சாமி, எப்படியோ என்னை கொடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்படின்னா நமக்கு இருக்கிற தாளந்தை பயன்படுத்துவார், பயன்படுத்தாமல் போவார், என்ன செய்வார். ஆனாலும் அவருடைய கிரியை வெளிப்படும். அதுக்கு தேவை ஒன்று தான், அவருடைய கிருபை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறது, சுற்றமுற்றம் பார்க்கிறது, நம்ம சந்திக்கிற மனுஷர்கள், உலகம் எல்லாமே நமக்கு பாத்திரமாக இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எனக்கு பாத்திரம்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் சரியான நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் எனக்கு இந்த உலகம் எனக்கு ரொம்ப பாக்கியமானதாக இருக்குன்னு சொன்னான்னா அவன் சரியான நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் வசனத்துக்கு நேராக நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு துச்சமாக இருக்கும், அற்பமாக இருக்கும், இல்லை நமக்கு எதிராக இருக்கும். இன்னொரு வகையில் இதெல்லாம் நமக்கு எதிராகவே இருக்கும், நமக்கு எப்போ பார்த்தாலும் சஞ்சலமாகவே இருக்கும். அநேக கேள்வியெல்லாம் கேட்டோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நிறைப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நிறைவை தருவார், நிம்மதியை தருவார். அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானத்தை போல இருக்கவே இருக்காது. அது உலகமும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை உலகமே நம்ம கொடுக்க முடியாது, தேவன் தான் கொடுக்க முடியும். தேவனும் கொடுக்குற சமாதானத்தை தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை நிச்சயமாகவே தருவார். உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது நிறைய சோர்வு வரும். நான் நிறைய சோர்ந்து போயிருக்கிறேன். ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி நிறையா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் இது மட்டும் நடத்துகிறாருன்னா அவர் என்னை பலப்படுத்துகிறார். நிறைய சோதனைகளை நான் சந்திக்கிறேன். எல்லாம் நான் சொல்ல முடியாது, சொன்னால் அது எந்த வகையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்ல, இல்லை இல்லாமல் இருக்கிறது போகிறதும் இல்லை. ஆனால் அது ஏற்ற காலத்தில் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எப்போ சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை தான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் உலகம் நமக்கு பாத்திரமாக இல்லாமல் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கங்களும் சூழ்நிலைமைகளை கடினமாக்கி கொடுத்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் அழிந்து போகாதபடிக்கு, என்னுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு தேவன் அவருடைய கரமோ, அவருடைய இரத்தமோ, அவருடைய வசனமோ, அவருடைய கிருபையோ, அவருடைய சமூகமோ, ஆவியானவரும் பாதுகாத்து வருகிறார் என்பது நிச்சயம். அல்லேலூயா. அது எல்லாருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு இருக்கிறது பாரு, உங்களுக்கும் இருக்கலாம், எல்லாருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது இருக்கும். இதே காரணம், அவர் சிந்தின இரத்தம், அவர் இழந்ததை மீட்டெடுத்தவர், அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்தவர், தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தவர். அவர் மீண்டும் அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம ஆத்ம ஆதாயம் கண்டிப்பாக செய்யணும். நமக்கு குறித்த இந்த 10 காரியங்கள், இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நான் வசனத்துக்கு நேராக ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லி உங்களுக்கு சொல்வதற்கு இல்லை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. சமயம் வாய்த்தால் மீண்டும் அதை நான் ஒரு முறை நான் அதை நிச்சயமாக கொடுப்பேன், வாய்க்கும் பொழுது கொடுப்பேன். அதனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு புதிரான விஷயம்னு நான் நினைக்கவும் இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒரு நூதன காரியம் என்றும் நான் எண்ணவில்லை. தேவன் உங்களையும் என்னையும் வேத வசனத்துக்குள்ளாக மீண்டும் ஞாபகப்படுத்தி தேவன் நம்மளை பக்குவப்படுத்துகிறார், தயார்படுத்துகிறார், தேவ சித்தத்துக்கு நேராக நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக.